Sie alle ohne Gesang herzlich willkommen heißen hier im Heiligtum unserer lieben Frau von Einsiedlung. Ich begrüße Sie im Namen von Abt Urban, der heute leider nicht selber hier sein kann. Er ist unterwegs und firmt junge Leute. Ich begrüße auch im Namen unserer Klostergemeinschaft, denn wir alle haben immer wieder Freude, wenn Menschen hierher kommen, um Gott zu suchen und ihn zu ehren. Im heutigen Sonntagsevangelium steht der wundervolle Satz: Als Jesus die vielen Leute sah, hatte er Mitleid. Ich bin überzeugt, wenn Jesus jetzt sie alle sieht, hat er Mitleid. Aber ich möchte ergänzen, ich bin überzeugt, er hat auch Freude. Freude, dass sie alle hierher gekommen sind. Und sie werden diese Freude jetzt im gemeinsamen Gottesdienst zum Ausdruck bringen. Und ich wünsche Ihnen, dass Sie heute bei dieser Wallfahrt die Gegenwart, die Liebe, die Güte Gottes wirklich erfahren und so auch diese Freude erfahren, die wir Menschen geschenkt bekommen, wenn wir uns Gott und seiner Güte öffnen. In diesem Sinn wünsche ich Ihnen allen eine recht segensreiche, schöne Wallfahrt hier in Einsiedlung. Sehr geehrter Abt Urban Federer, Father Lawrence, Vater Arthur, Vater Murali und liebe Brüder und Schwestern. Wie wir alle wissen, haben wir uns hier in diesem Heiligtum versammelt, um das Fest der Mutter Gottes von Einsiedlung zu feiern. Als erstes bete und danke ich unserem Herrn im Himmel für diesen schönen Tag. Als Direktor der tamilischen katholischen Mission und im Namen unseres Volkes möchte ich mich aufrichtig gegenüber Abt Urban Federer und seiner Gemeinde für ihre Unterstützung und Verständnis bedanken. Ich begrüße auch Vater Arthur, der unsere Einladung für dieses Fest angenommen hat. Vater Arthur ist ein wunderbarer Priester, der immer bereit ist, in unserem Dienst zu helfen. Wir bedanken uns ganz herzlich, dass Sie heute gekommen sind und fangen mit der Eucharistikfeier an. அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஐன்சிடன் கருப்பு மாதா ஆலயத்திற்கு திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். இன்று நாங்கள் இங்கே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் அறிந்தது போல நம்முடைய தாய் திருநாட்டிலே தலை சிறந்த திருப்பதியாக இருப்பது மருதமடு திருத்தலம். அங்கே 2 பெரிய திருவிழாக்கள் வழக்கமாக கொண்டாடப்படுவது உண்டு. ஆடி மாதம் 2ஆம் தேதி, ஆவணி மாதம் 15ஆம் தேதி. ஆகவே இந்த இரண்டையும் மையப்படுத்தி புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழுகின்ற கத்தோலிக்க தமிழர்கள், தமிழ் மக்கள் எல்லோருமாக இணைந்து இந்த திருவிழாக்களை சிறப்பிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே இந்த திருப்பதியிலே பிளாக் மடோனா கற்பு மாதாவுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்து மறையுரையாற்றி இறையாசிரை வழங்க வருகை தந்திருப்பவர் அருட்பணியாளர் முரளிதரன். இவர் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நம்முடைய பாசத்துக்குரிய தமிழ் மக்களுக்காக குரலாக ஒலித்த
மறைமாவட்ட மன்னார் மறைமாவட்ட ஓய்வு பெற்ற ஆயர் ராய்ப்பு யோசேப்பு ஆண்டகை அவர்கள். அவருடைய அந்த பணிக்காலத்திலே அருட்தந்தை முரளிதரன் அவர்கள் அவருடைய செயலாளராக அரும்பணியாற்றியவர். ஆயர் மேதகு ராய்ப்பு யோசேப்பு ஆண்டகை சுவையினமுற்ற பொழுதிலும் அருட்தந்தை முரளிதரன் தாமே அருகிருந்து அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கவனித்தார் என்பது நாங்கள் அறியாத உண்மை. எனவே ரோமாபுரிக்கு தன்னுடைய உயர் படிப்புக்காக வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை முரளிதரன் அவர்களை அன்போடு உங்கள் பேரினாலே வரவேற்று நிற்கின்றேன். அவருடைய உயர் படிப்பு நல்ல முறையிலே கல்வி கற்க நாங்கள் இந்த திருத்தலத்திலே அவரை ஒப்புக் கொடுத்து செபிப்போமாக. அவரை இந்த திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்து இறை ஆசிரியை வழங்க அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருமாக எழுந்து நின்று இந்த திருப்பலிக்கான முன்னுரையில் இணைந்து கொள்வோம். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அழகு சூழ் சுவிஸ் நாட்டின் அயல்சீட்டல் திருத்தலத்தில் கோவில் கொண்டு பரமனின் அருளை நிறைவாக நாம் பெற பரிந்துரைக்கும் கருப்பு மாதா அன்னை மரியாளுக்கு சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க இறைமக்கள் நாம் மகிழ்வுற்று எடுக்கும் விழா இதுவாகும். 9ஆம் நூற்றாண்டில் துறவியாக திகழ்ந்த புனித மெயின்ராட் அவர்களால் இப்புனித தலத்தில் கொண்டு வரப்பட்ட ஐன்சீல்டன் மாதா திருச்சொரூபம் ஆண்டாண்டு 2 லட்சத்திற்கும் அதிகமான திருப்பயணிகளை இத்திருத்தலம் நாடி வரச் செய்யும் வல்லமை உடையதாகும். நாம் இத்திருத்தலத்தில் ஆண்டின் பொது காலத்தின் 11வது ஞாயிறு தினமாகிய இன்று மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத் அம்மாளோடு தங்கியிருந்து அவருக்கும் அவர் வீட்டிற்கும் இறையாசிர் பெற்றுக் கொடுத்த மரியன்னையை நமது சிந்தையிலும் இதயத்திலும் இல்லத்திலும் என்றும் தங்கியிருக்க செய்ய விருப்பம் கொள்வோம். சிலுவையில் தன் தாயை அனைவரின் தாயாக அர்ப்பணித்த இயேசுவின் கல்வாரி பலியில் மரியன்னையின் ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிவு போன்ற குணநலங்களை நாமும் பிரதிபலித்து அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டினோம். பக்தியோடு இப்பலியில் இணைவோம். பிரியமான சகோதரங்களே, சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெற இருப்பினும் நம்முடைய நிலை உணர்ந்து கண்களை மூடி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடி திருப்பலியிலே கலந்து கொள்வோம். இந்த பலியிலே கலந்து கொள்கிற வேளையில் நாங்கள் பல்வேறு ஆதங்கங்களை, வாழ்க்கை போராட்டங்களை சுமந்தவர்களாகவும் பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறியும் இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பலியிலே கலந்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்புகிற மொழி வேண்டுகிறோம். ஆண்டவருடைய சன்னிதானம் விட்டு அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள், பலவீனங்கள், குறைகுற்றங்களை நினைந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்னிப்புக்காக எல்லாம் வல்ல இறைவனிடமும்
மகிழ்ச்சியால் அர்ப்பணி. இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டார். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து பலி கூறுவார். தம் அன்பினா உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி இழிவடைய மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உலகெறிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கியிருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருத்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒருமிடத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும்
செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம்முடையராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் உமக்கு சொன்னவை யாவும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெறும் பெற்றவர். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, புலம்பெயர் வாழ் மடு அன்னையுடைய பக்தர்களாக ஐன்ஸ்டைன் திருத்தலத்திலே கூடி அன்னிமரியாளை நோக்கி பார்த்து நன்மை கூறி நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பலியை ஒப்புக் கொடுத்து நிறைவார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நீதிமொழி நூல்கள் 1 அதிகாரம் 37வது வசனத்திலே, எவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அவன் தீங்கின்றி வாழ்வான். தீமை வருகையிலும் அச்சமின்றி அவன் மனமையோடு இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே இந்த அழகிய திருத்தலத்திலே அன்னையுடைய பாதாரம் இன்னும் வந்து நம்பிக்கையோடு கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களுடைய முயற்சிகளையும் இந்த தாயை பார்த்துக் கொள்ளும்படியாக பிரார்த்தித்து ஆசிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் சுவாமியாக வருவதிலே எனக்கு மாதாவின் முறை விருப்பம். சின்ன வயசிலிருந்தே மாதாவின் கூட பக்தி மேலான வணக்கம். இவ்வாறாக இருக்கிற பொழுது இலங்கையிலே பிரச்சனை காலத்திலே 90ஆம் ஆண்டிலும் 94ஆம் ஆண்டு மட்டும் நாங்கள் மடுவிலே அகதிகளாக இருந்தோம். நான் சின்னபடியினால் அங்கிருந்துதான் நான் குருமடத்திற்கு சேர்ந்தேன். குருமடத்திற்கு சேர்ந்து குருவாகி மீண்டுமாக உதவி பரிபாலகராக அந்த மருதமட திருத்தலத்திலே 2 வருடம் பணியாற்றியிருக்கிறேன். இவ்வாறு அந்த திருத்தலத்திலே வாழ்ந்த பொழுது, பணியாற்றிய பொழுது பார்த்த கேட்ட, என்னுடைய கண்களால் பார்த்த நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நினைத்து நான் அனுசரிக்கிறேன். அந்த அடிப்படையிலே பிரியமானவர்களே, சுருக்கமான நடைமுறையை பயந்து கொண்டிருக்கிறேன். மருதமட திருத்தலத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் எங்களை சந்திக்கிற பொழுது, அங்கே இருக்கிற குருக்களை சந்திக்கிற பொழுது, தன்னுடைய அனுபவங்களை பகிர்கிற பொழுது சொல்வார்கள், ஃபாதர், அன்னையுடைய சன்னிதானம் வருகிற வரையிலே என்னுடைய மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆறுதலாக இருக்கிறது. வாழ்க்கையின் கஷ்டங்களோடும், வேதனைகளோடும், கண்ணீரோடும், குடும்ப பிரச்சனைகளோடும், இழப்புகளோடும், இறப்புகளோடும், அங்கலாய்ப்புகளோடும் நாங்கள் இருந்து இந்த அன்னையுடைய திருத்தலம் நாடி வருகிற வரையிலே எங்களை அறியாமலே ஒரு ஆறுதலை நாங்கள் பெறுகிறோம் ஃபாதர் என்று சொல்லி அநேகமான மக்கள் அறிந்து கொள்வார்கள். பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாமல் அன்னையை நோக்கி மன்றாடி குழந்தை பெற்று நன்றியோடு அன்னையுடைய பாதாரம் என்னும் ஒப்புக் கொடுத்த மக்களை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பல்வேறு தீராத வியாதிகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு அன்னையுடைய பாதாரம் என்னும் வந்து மன்றாடி நன்மைத்தனங்களையும் குணமாக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் குடும்பங்களை பார்த்திருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம். பல்வேறு குடும்ப பிரச்சனைகளோடு, வாழ்க்கை போராட்டங்களோடு, தோல்விகளோடு இறப்பின் விளிம்பிற்கு சென்று அன்னையுடைய சன்னிதானம் வந்து அன்னையை நோக்கி பார்த்து மன்றாடி
இவ்வாறாக நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் பிரியமானவர்களே. இதில் இருக்கிறவங்கள கூட மாதாட்ட நீங்கள் பெற்ற நன்மைத்திறங்களை சொல்லுங்கண்டா என்ன விட வடிவாக சொல்லுவீங்க. இவ்வாறாக ஒரு முறை அந்த மலை திருப்பதியில் நான் பணியாற்றுகிற பொழுது திருநெல்வேலியில் இருந்த ஒரு பௌத்த குடும்பம் திருத்துவதற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் முன்ன பின்ன வடக்கு பக்கத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த ஒரே மகன் படித்து யூனிவர்சிட்டிக்கு போய் ஃபர்ஸ்ட் இயர் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தீராத நோய்க்கு உள்ளாகிறான். அவரிடம் காசு இருந்தது, செல்வாக்கு இருந்தது, அரசியல் பலம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது. ஆனால் குணமாக்க முடியவில்லை. மகன் இறக்கிற கட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு தெரிந்த ஒரு கத்தோலிக்க குடும்பம் அவருடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் மாதாட்ட போய் மடுவுக்கு போய் மன்றாடுங்க சொல்லி சொன்ன வழிகளே அவர்களும் கடைசி நேரத்திலே வந்து மன்றாட வந்து இருந்த வழியிலே நான் அந்த வழியாக போன வழியிலே ஃபாதர் உங்களுக்கு ஒரு வீடு தாங்க நாங்கள் ரெண்டு மன்றாட போகிற உடனே சொன்ன வழியிலே நான் உங்களுக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்து அவருக்காக மன்றாடினேன். அவர்கள் 4 நாட்கள் அங்கே நின்று கண்ணீரோடு அந்த மகனை கட்டிலோடு கோயிலுக்கு கொண்டு வச்சு அழுது மன்றாடியதை நான் பார்த்தேன். அவருடைய திருப்பதிகளை நான் அவர்களுக்காக மன்றாடினேன். அவ்வாறு பிரியமாகவே அங்கு கொண்டு வைத்து மன்றாடுகிற பொழுது நாளுக்கு நாள் அந்த மகனுடைய உடலிலே மாற்றத்தை அவர்கள் பார்த்தது. தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடினார்கள். ஒரு கிழமை கழிய கொஞ்சம் தேறுகிறான் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து தங்களுடைய மருத்துவத்துக்காக சௌகரனை கொண்டு சென்றார்கள். நான் வெளிநாடு வருவதற்காக கடைசியாக மடுவுக்கு மன்றாட போய் மாதாட்ட மன்றாடிட்டு வெளியே வரைக்க இந்த குடும்பம் அந்த படியன் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது நான் எதிர்பார்க்கல, அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அந்த மகனை காட்டி சொன்னது, ஃபாதர் கட்டிலோடு கூட அந்த மகனை வந்தார், இன்று நலம் பெற்று சந்தோஷமாக படிப்பை முடித்திருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஒரு வருஷத்தில் நாங்கள் 3 தரமாவது மடுவுக்கு வராமல் நான் வேறு காரியம் செய்தேன். இப்படி நிறைய சொல்லலாம். பிரியமானவர்களே, நம்பினோர் கெடுவதில்லை என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை என்கிற வண்டி சக்கரத்துக்குள்ளே அச்சாணியாக இருக்கிறது நம்பிக்கை என்று சொல்கிறார்கள். வளமான வாழ்விற்கும் நிறைவான மகிழ்விற்கும் நம்பிக்கை என்கிற நங்கூரம் அவசியமானது என்று சொல்கிறார். ஒரு அரேபிய பழமொழி சொல்கிறது, நம்பிக்கை வைத்திருப்போர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கவிஞர் வைரமுத்து தன்னுடைய கவிவரிகளில் சொல்வார், மனிதனுடைய 2 கைகளும் வெறும் கைகள், மனிதனுடைய நம்பிக்கையே அவருடைய வாழ்க்கை. சொல்வேந்தர் சிவத்தனுடைய சொற்பொழிவுகளில் சொல்கிறார், மனிதனுக்கு வளத்தையோ இடத்தையோ தேவையில்லை, ஆனால் மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நீ கடவுளையே நம்பியிரு, நலமானதை செய், அவர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். சீராக்காக நமக்கு அழகாக சொல்கிறது, ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை. ஆண்டவரை நம்புவோரை ஆண்டவருடைய தூதர் சூழ்ந்து காத்து அந்த நம்பிக்கைக்குள்ளே பிரியமானவர்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைய நாளிலே இந்த அன்னையினுடைய திருவிழாவினை கொண்டாடுகிற வேளையிலே, அன்னையை நோக்கி பார்க்கிற வேளையிலே, அன்னை மரியாள் புதுமைகள் செய்கிறார்கள். தன்னுடைய மகனிடம் பறந்து பேசி நம்முடைய வாழ்க்கையின் கண்ணீரை கண்டு நம்முடைய சோகத்தை துடைத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். உண்மை. முடமான மகனை நடமாட வைத்தவள், கடல் மீது தவித்த கப்பலை காத்தவள், பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தவள். உண்மை, மாற்றம் கருத்து இல்லை. அன்னை நிறைய காரியங்களை தன்னுடைய மகனிடம் பறந்து பேசி நமக்காக செய்கிறார். ஆனால் அதற்கு மேலாக இன்றைய நாளிலே அந்த அன்னையை நோக்கி பார்த்து மன்றாடுகிற பக்தர்களாகிய நம்மை நோக்கி அவள் கேட்பது, உங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்குங்கள். வாழ்க்கை போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் கரம் கொடுக்க கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பிய ஏற்பாட்டை பாருங்கள். அந்த சிந்தனைகளோடு திருவிழாவை நாங்கள் கொண்டாட அனுமதியால் அழைக்கிறார். தெய்வமானவர்களை, நமக்கு பலருக்கு நம்பிக்கை என்றால் நல்லா இருக்க கோயிலுக்கு வந்து கொண்டாடி உங்களுடைய காசு போட்டு உணர்வு கொடுத்துட்டு திருப்பி போடலாம். பலருக்கு நம்பிக்கை. சில பேருக்கு வாழ்க்கையிலே விழுந்து தோற்று கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருந்தாலும் கடவுள் பார்த்து கொண்டு
கொண்டார் என்ற மனநிலை அவர்களுக்கு நம்பிக்கை. பிரியமானவர்களே, இந்த யுத்த காலத்திலே நான் சுவாமியாக வந்த முதலாவது வருஷம் என்னுடைய முதலாவது பணி சட்டிகுளம் முகாம், மெரிக்ஃபா முகாம். அந்த முகாமுக்குள்ளே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது ஞாயிற்றுக்கிழமை பூசை நிறைய ஜனங்கள் அந்த பலிகள் ஒழுக்கமான கண்ணீரோடு வேதனையோடு அப்பாவை காணவில்லை, அம்மாவை காணவில்லை, பிள்ளைகளை காணவில்லை என்கின்ற இயக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி. அந்த திருப்பலியை நான் உங்களை ஒப்புக் கொடுத்திருந்த பொழுது எல்லாரும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள் பூசையில். சிறப்பாக ஒரு தாயை பார்த்தீர்கள், 40 வயது நிரம்பிய ஒரு தாய் ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு சில சக்தியை வச்சுக்கொண்டு பூச முடி மட்டும் கத்திக்கொண்டே இருந்தார். அப்போ பூச முடி சப்சா முடி நம்மளுக்காக முன்னாடி பூச முடி அந்த அம்மாவை கண்டு சமைத்தேன். அப்போ சொன்னால், ஃபாதர், நாங்கள் மிகவும் பக்தி உள்ள குடும்பம் ஃபாதர், அறவழியை நம்பி வாழ்ந்த குடும்பம். என்னுடைய பங்கிலே நாங்கள் தான் சுவாமிக்கு விளக்கை எல்லா பணிகளையும் நாங்களே செய்வோம். இந்த யுத்தத்தில் இடம்பெயர்ந்து இருக்கிற பொழுது கண்ணவன் சிறை பிறந்திருக்கிறார். அவளுக்கு 2 குழந்தைகள், ஒரு 3 வயது என்ற ஒரு கை குழந்தை. முன்னமாக நடந்தவர்களுடைய சீலடிகளோடு வரிகளை வீழ்ச்சிகளோடு அவர்கள் வருகிற பொழுது மக்களோடு மக்களாக வருகிற பொழுது மீண்டும் மாற்றிவர்கள் செல்லடி அந்த செல் அவர்கள் வந்த இடத்தில் விழுந்தபடியாலே அவர்கள் இந்த செல்லுடைய பீஸ் அவருடைய 3 வயது மகனுடைய காரை தாக்க அவர் அம்மா என்று கீழே விட இந்த தாய் பதட்டத்திலே கையில் இருந்த கைக்குழந்தையை கீழே வைத்துவிட்டு விழுந்த மகனை தூக்கி அணைத்துக் கொண்டு கீழே இருந்த சின்ன குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த டைமில் அதில் ஓடுநாட்கள், சைக்கிள்கள், ஆட்கள் அவர் நஞ்சு அந்த குழந்தை எலும்பாக இரத்தத்தோடு இருந்த அந்த இரத்தம் கரைப்படுகின்ற சக்தியை வைத்துக் கொண்டு அந்த தாய் சொன்னது, ஃபாதர், சரியான கஷ்டமாக இருக்கு ஃபாதர், இருந்தும் கடவுள் ஆறுதல் படுத்துவார் நம்புகிறேன், எனக்காக கொண்டாடுங்கள். இவ்வாறு பிரியமானவர்களே, அந்த பணியாற்றும் பொழுது நாங்கள் வவுனியா முகாம்களுக்கு போய் ஆஸ்பத்திரியிலே நாங்கள் பணிகள் செய்வோம். ஒவ்வொரு முறை நான் ஆஸ்பத்திரிக்கு போகிற பொழுது ஒரு சகோதரனை சந்தித்தேன். அந்த சகோதரனுடைய வார்த்தை இன்னும் என்னுடைய காதுபடி ஒலிக்கிறது. அவர்கள் 17-18 வயது நம்பிய ஒரு படியில் மிகுந்த வேதனையோடு கட்டிலே படுத்திருந்தான். கூறப்பட்டிருந்தது வச்சுட்டார். அப்பொழுது நான் அவனை போய் பார்த்து மண்டாட்டி கேட்டபொழுது சொன்னார்கள், கிபீர் அடியிலே அவனுடைய 2 சகோதரி கலந்த இடத்திலே சாக இவன் தன்னுடைய 2 கரங்களையும் இழக்கிறான். 2 கடையும் கழுத்துடையில் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு அவன் கடலிலே துடித்துக் கொண்டிருந்த பொழுது நான் அவரிடம் மண்டாடி போட்டு அவனை கேட்டு, தம்பி, உங்களுக்கு காலையும் ஏதும் காயமா? அவன் சொன்ன வார்த்தை பிரியமானவர்களே, ஃபாதர், கடவுள் இரக்கமுள்ளவர் ஃபாதர், 2 கையும் இல்லாத நிலைமையிலே எனக்கு கால் காட்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று கடவுளுக்கு தெரியுமாகவே கடவுள் எனக்கு 2 கால்களையும் நன்றாக தந்திருக்கிறார். ஆகவே அந்த இரக்கத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஃபாதர் சொன்னார். பிரியமானவர்களே, வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள். எந்த மனிதன் நெஞ்சுக்குள்ளே காயமில்லை சொல்லுங்கள், உனக்கு கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லி ஒரு பழைய பாடத்தில் சொல்கிறார். கண்களை இழந்த கூடவன் கொடூறு இந்த உலகத்திலே வாழுகிறான். வேரினை இழந்தும் ஆலவன் விடுதல் தாங்க வாழுகிறான். இன்றைக்கு கணவனை இழந்த, மகனுடைய காலை இழந்த, குழந்தை இழந்த தாயுடைய நம்பிக்கை கடவுள் பார்த்துக் கொள்வார், ஆதரப்படுத்துவார். 2 கரங்களை இழந்த எதிர்நோக்கி இழந்த இளைஞருடைய நம்பிக்கை கடவுள் இரக்கம். இன்றைக்கு புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும், பல்வேறு வாழ்க்கை வசதிகளோடு நாங்கள் வாழ்ந்தாலும், நம்முடைய மனுஷீக வாழ்வுக்குள்ளே, அன்றாட வாழ்வுக்குள்ளே, குடும்ப வாழ்வுக்குள்ளே பல்வேறு கஷ்டங்களும், நோய்களும், துன்பங்களும், குடும்ப கஷ்டங்களும், மனவிடைகளும் நம்மை தாங்குகையிலே நம்முடைய நம்பிக்கை என்று எப்படி இருக்கிறது? அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுகையிலே அன்னை மரியாள் நம்மை அதிகமாக நம்முடைய கஷ்டங்களும், துன்பங்களும், வேதனைகளும், சஞ்சலங்களும் நம்மை தாக்குகையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாக இருந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்குங்கள், நீங்கள் ஒளிபடுவீர்கள், வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். ஆகவே வாழ்க்கையின் போராட்டத்திற்குள்ளும், கஷ்டங்களுக்குள்ளும், கண்ணீருக்குள்ளும் கடவுளை உற்று நோக்குவோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்வாக்குவோம்.
ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நீ ஆண்டவரிடத்திலே வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உன்னை வலுப்படுத்தும் பொருட்டு நீ அவரை வலிந்து வெற்றிக்கொள். நீ ஆண்டவரிடத்திலே வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உன்னை வலுப்படுத்தும் பொருட்டு நீ அவரை வலிந்து வெற்றிக்கொள். இந்த திருத்தலத்திலே இருக்கிற வழியிலே எந்த நிலைமையிலும் நம்முடைய குடும்பங்களை கடவுளுக்குள்ளே அதிகமாக ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் கடவுளுடைய கரங்களுக்குள்ளே உள்ளது. தூய பவுல் அழகாக சொல்லுவார், மனிதர் உழைப்பதால் கஷ்டப்படுவதால் எதுவும் நடப்பதில்லை, மாறாக கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் நிகழ்கிறது. ஆம்பரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய இரக்கம். நானும் என் வீட்டாரும் நிலையில் இருப்பது ஆண்டவரே உன்னுடைய இரக்கம் என்பதை அதிகமாக இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோம், நன்றி சொல்வோம். என்னாலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தங்கி நமக்காக பறந்து பேசுகிற அன்னை மரியாதை நோக்கி பார்ப்போம். நாம் பெற்ற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். கடவுள் பக்தி உள்ள பிள்ளைகளாக, கிறிஸ்தவ விழுமியங்களை வாடுகிற பிள்ளைகளாக, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பங்களை பார்த்துக் கொள்ள, நம்முடைய முயற்சிகளுக்குள்ளே ஆண்டவர் தாமே ஆசீர்வாதமாக இருக்க, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் இருள் சூழ்ந்து எழுந்திடும் காரங்களை நீ கடந்து நின்றிடும் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற கடவுளை நோக்கி பார்ப்போம். ஒரு வாசம் மூடி மறுவாசம் திறக்கிறது நம் கடவுள். முடிந்ததென்று மடிகிற பொழுதிலே விடிய செய்கிறது நம் ஆண்டவர் இயேசு. அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நம்புவோம். கடவுளை நம்பினோம் கைவிடப்படுவதில்லை. நீ ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆமென். திருத்தாயோடைய திருச்சந்நிதியிலே ஆண்டவரிடம் எடுத்துரைத்து மன்றாடும். இறையாட்சியின் மதிப்பீடுகள் உலகில்
பணியாளர்களின் வாழ்வும் பணியும் சிறக்க அருள் தந்து உம் அன்பினால் அவர்களுக்கு புத்துயிரளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் தாய் மரியன்னையை உலகின் தாயாக அளித்த தந்தையே இறைவா, இப்புனித பதியில் அன்னைக்கு விழா எடுக்கும் நாம் ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிவு, பரிவு போன்ற மரியன்னை கொண்டிருந்த மகத்தான புண்ணிய புலநலங்களை எம்மாழ்வில் பின்பற்றி வாழவும் இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்னும் அத்தாயின் வாய்ச்சொலின்படி நடக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு மனத்தவராயிருக்க எம்மை அளிக்கும் தந்தையே இறைவா, கிறிஸ்தவ சமூகமாக வாழும் எம்முடைய ஏற்றத்தாழ்வு மனநிலைகள் அகன்று சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைபெறவும் ஒற்றுமை ஓங்கி ஒவ்வொருவரும் மதிப்புக்குரியவர்கள் என எண்ணும் அன்பிய சமூகம் படைத்தருள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்வுற்றோரை உயர்த்துகின்ற தந்தையே இறைவா, நோய், முதுமை, தனிமை, சிறை போன்றவற்றால் நலிவுற்று துன்புறும் அனைவர் மீதும் உமது பரிவிரக்கத்தை காட்டி அவர்களை நலன்களால் நிரப்பி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்து விடுதலை வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிலுவையிலே உம் தாயை எம் அனைவருடைய தாயாக தாரை வார்த்த இறைவா, உம்முடைய பேரன்புக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் உம்மீது மென்மேலும் நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையினாலே பறைசாற்றுகின்ற சீடத்துவ வாழ்விலே பங்கெடுப்பவர்களாக இருப்பதற்கு உம்முடைய அருளை நிறைவாக தந்தருள்வீராக. எடுத்துச் சொல்லியிருக்கின்ற இந்த வேண்டுதலுக்கு தயவோடு செவி சாய்ந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
Tuya
குடும்பமாக நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுத்து கொண்டாடி கொள்வோம். நீ ஆண்டவரிடத்திலே வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உன்னை வலுப்படுத்துவோருக்கு நீ அவரை வலிந்து பற்று. நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களை, நம்முடைய கஷ்டங்களை, தனிமையை, வறுமையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கொள்வோம். அவனின்றி நடனம் அசையாது என்று சொல்வார்கள். ஆண்டவர் தாமே நம்முடைய பலம். அவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளில்
பெரும் செயல் புரிந்தார். அவர் தம் பெயர் புனிதமாக பத்துணர்வோடு கண்களை முடிக்கிறார். கூட்டி சிறுவன் தாழ்த்தி நம்மளுக்கு எழுந்திருந்த ஆண்டுகளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் இறப்புகளையும் இழப்புகளையும் அங்கலாய்ப்புகளையும் சந்தித்திருக்கிறேன். இருந்தும் நானும் என் வீட்டாரும் நிலையில் இருப்பது என்னுடைய அருளாக இருக்கத்தான் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே என்ற மனநிலையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய தாய் மாதாவினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் கலந்து பேசுவதும் நம்மோடு இருக்கும் என்பதை உறுதியாக நம்பி ஏற்றுக்கொள்வோம். இந்த அழகிய புனிதமிக்க திருப்பதியிலே நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய எதிர்நோக்குகளையும் நம்முடைய வாழ்வையும் கொடுத்து ஒழுக்கமாக ஆண்டவருடைய துணையும் பலமும் பாதுகாப்பும் ஆசிரும் என்னாலும் இருக்க வேண்டும். கொண்டாட்டம் ஆரோக்கிய தேரோட்டம், ஆனந்த கொண்டாட்டம் ஆரோக்கிய தேரோட்டம் அம்மாவும் பாதத்திலே அன்றாடம் பெருங்கூட்டம் அன்றாட நலன் கூட்டும் மாதாவும் கோயிலிலே. எலிசபெத்து வயிற்றிலே பிள்ளையதும் துள்ளியது வல்லதேவன் உன்னில் இருந்தார். கண்ணீரும் ரசமாக கண்ணீரும் சிரிப்பாக மரியே நீ பரிந்துரைத்தாய். புன்னகைகள் மலர்ந்ததே அம்மாவும் பேரை சொல்லி வாழ்த்தொழிகள் முழங்குதே. ஒளி இழந்த முகங்களில் புன்னகைகள் மலர்ந்ததே அம்மாவும் பேரை சொல்லி வாழ்த்தொழிகள் முழங்குதே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ வைக்கும் பரிவை வாழ்க. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, எம்மை வாழ வைக்கும் பரிவே வாழ்க.
காட்சி தந்து கரம் கொடுத்தாய், கருணை தந்து நலம் கொடுத்தாய், பொன்னொழியாய் கோயில் கொண்டாய். மாட்சியராம் இயேசுவிலே எல்லோரும் வாழ்வடைய மாதானி அம்மை அழைத்தாய். நலமடைந்த யாவரும் நன்றி சொல்லி வாழவே அம்மாவும் பாதத்திலே அர்ப்பணித்தோம் எம்மையே. நலமடைந்த யாவரும் நன்றி சொல்லி வாழவே அம்மாவும் பாதத்திலே அர்ப்பணித்தோம் எம்மையே. அயன்சிடன் கருப்பு மாதா திருப்பதியை விட்டு செல்லும் முன் சொல்லும் பிரியாவுரை ஜெபம். ஆன்மீக அருள்மணம் கமழும் அயன்சிடன் திருப்பதியிலே எழுந்தருளியிருந்து அருள்மாறி புலியும் அன்பு தாயே அயன்சிடன் அன்னையே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக நீரை திருப்பதியிலே காத்திருக்கின்றீர். உமது இந்த அருள் பிரசன்னத்தால் மகிழ்வும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவும் அடைகின்ற நாங்கள் உமது திருப்பாதங்களில் மண்டியிட்டு உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். எமது புலம்பெயர் வாழ்வின் இக்கட்டான காலகட்டத்தில் நீரென்றும் எமக்காக காத்திருந்து எம்மை உம்மிடம் மீட்டுக் கொள்வது எமக்கு பேராதரவாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கின்றது. தக்க வேளைகளில் எல்லாம் எமக்காக பரிந்துரைக்கும் அன்பு தாயே, எமது வேதனைகளையும் துன்பங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லி முறையிடவும் ஆறுதல் அடையவும் மது அருட்பிரசன்னத்தை நம்பிக்கையோடு நாடி வந்துள்ளோம். எமது ஊர்களையும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கின்றோம். சுதந்திர காற்றை எமது மக்கள் எப்போது சுவாசிப்பார்கள் என்ற ஏக்க பெருமூச்சோடு உம்முடைய திருவடிகளை பற்றி பிடித்து மன்றாடுகிறோம். துன்பங்களும் துயரங்களும் சவால்களும் நிறைந்த இவ்வேளையில் நீர் ஒருவர் மட்டுமே துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்றீர். இப்புலம்பெயர் மண்ணிலே நிறமும் நலம் நொந்து வேதனைப்படுகிறோம். நோயின் கொடூரம் எம்மை மாட்டுகின்றதே. பொருளாதார பிரச்சனைகள் எங்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குள்ளதே. எம்மனத்திலும் போராட்டங்கள் எம்மை சின்னாபின்னப்படுத்துகின்றதே. இன்று எம் பிள்ளைகளை பற்றிய எம் கவலையும் கண்ணீரும் எம்மை மாட்டுகின்றதே. அவர்களின் எதிர்காலம் எப்படி அமையப் போகின்றதோ என்ற ஏக்க பெருமூச்சோடு எம் காலம் கடந்து செல்கின்றதே. எங்கள் விசுவாச வாழ்விற்கும் தொடர்ந்தும் சவால்கள் எழுந்த வண்ணம் உள்ளதே. எங்கள் புகலிடமும் பலமும்
வேலையற்றோருக்கு வேலை வாய்ப்பையும் அகதிகளாக இருப்போருக்கு நிரந்தர வதிவிடத்தையும் பெற்றுத் தந்தருளும் அம்மா. இறைவனின் அழைப்பிற்கு ஆம் என்று பதில் கொடுத்த அம்மா, நீர் அவருடைய வார்த்தையை பிரமாணிக்கமாக கடைபிடித்து வாழ்ந்தது போல் நாங்களும் இறைவார்த்தையை நாடும் வாசித்து தியானித்து செவித்து வாழ்வாக்கும் நல்லுள்ளத்தை எமக்கு பெற்றுத் தாரும். நீர் தூய ஆவியின் அசைவுக்கு இசைந்து கொடுத்து வாழ்ந்தது போல நாங்களும் அவரது வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பெற்று அருள் வாழ்வில் வளரவும் இறை அரசினதும் திருச்சபையினதும் வளர்ச்சிக்காய் உழைக்கவும் எமக்காக தூய ஆவியாரிடம் மன்றாடும். இறுதியாக என் அன்பு தாயே, உமது திருப்பிரசன்னத்தை விட்டு நாம் புறப்படவிருப்பதனால் உமது திருக்கர ஆசிரை வேண்டி நிற்கிறோம். இவ்வாசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும், எங்கள் பங்கின் மீதும், எங்கள் மறைமாவட்டங்களின் மீதும், எங்கள் நாட்டின் மீதும், புலம்பெயர் மண்ணில் உள்ள ஒவ்வொருவர் மீதும், எங்களுக்குள்ள எல்லாவற்றின் மீதும் இருப்பதாக. ஆமென்.
அழகான வீணை போல் பாடும் தாயே அருளாளன் இயேசுவின் அன்பு தாயே அழகான வீணை போல் பாடும் தாயே அருளாளன் இயேசுவின் அன்பு தாயே மரி என்ற திருப்பெயரை சூடும் தாயே மரி என்ற திருப்பெயரை சூடும் தாயே மானிடர் யாவர்க்கும் தாயான தாயே அழகான வீணை போல் பாடும் தாயே அருளாளன் இயேசுவின் அன்பு தாயே மரியே வாழ்க மகிழ்வே வாழ்க மரியே வாழ்க மகிழ்வே வாழ்க மாமரம் இயேசுவின் திருத்தாயே வாழ்க மானிடம் போற்றிடும் தாயே நீ வாழ்க மாமரம் இயேசுவின் திருத்தாயே வாழ்க மானிடம் அழகினில் மலர்ந்திடும் சகாயமே அன்பினில் ஒளிந்திடும் தாரகையே அலையென வருவோர்க்கு அடைக்கலம் நீயே அகிலத்தை காத்திடும் நாயகியே அழகினில் மலர்ந்திடும் சகாயமே அன்பினில் ஒளிர்ந்திடும் தாரகையே அலையென வருவோர்க்கு அடைக்கலம் நீ